ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம். நான் உங்கள் சவுண்ட் சண்முகம். நம்மளோட புது வண்டியிலேருந்து முதல் முறையான ஒரு வீடியோ. பட் இந்த வீடியோ அப்படின்னா கொஞ்சம் மனசுக்கு வலியான ஒரு வீடியோ. அதை தான் இப்போ ஷேர் பண்ணி போகிறேன். ஆக்சுவலாக நிறைய ஆப் இருக்கு இல்லையா, அதாவது டியூட்டி வந்து போட்டு போகிறேன். பீச் சைடில் போனோடனே ஒரு கால் வருது. டியூட்டி அக்செப்ட் பண்ணுறேன். கால் வருது, நீங்களாவது வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி பேசுகிறாங்க. நான் இந்த ட்ராப் முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக வரேம்மா, நான் ஆல்ரெடி 3 பேர் வந்து மாதிரி சொல்லி கிளாஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க, நீங்களாவது வருவீங்களா எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் அப்படின்னா, இல்லைம்மா நான் கண்டிப்பாக வரமான்னு சொல்லிட்டு போனேன். ஸோ அந்த இடம் போகும்போது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப வந்து குறுகலான ஒரு இடம். எந்த ஏரியாலாம் பேர் வேணாம், அது என்ன சொல்கிறது, நம்ம அடித்தட்டு மக்கள் வாழ்கிறக்கூடிய ஒரு பகுதி. சரிங்களா, அது உள்ள கார் போல். நான் கொஞ்சம் முன்னாடியே நின்றுட்டேன். அந்த காரை பார்த்துட்டு இந்த சம்மந்தப்பட்ட 3 பேர் வெளியே வந்துட்டாங்க, காரில் ஏறிட்டாங்க. காரில் ஏறி ஓடிபி போடுறேன். ஓடிபி போட்ட உடனே எனக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் வருது வித் ஆடியோட. நான் வந்து ஹெட்செட் வச்சுருந்ததுனால அந்த பாப்அப் மெசேஜ் என்ன சொல்லுதுன்னா, இவங்க காசு எக்ஸ்ட்ரா தரல, அதனால இவங்களுக்கு வந்து நான் ஏசிலேயே நீங்கள் ஓட்டுங்க, ஏசி தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏசி ஆஃப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, முடிச்சுட்டேன். அவங்களை கூப்பிட்டு போய் விட்டேன். அவங்க எங்கே போனாங்கன்னா, அந்த ரோட்டோரமாக இருக்கவங்களுக்குலாம் வீடுலாம் இடிச்சிட்டாங்க இல்லையா, அந்த புதுசாக வீடு வந்து கொடுத்துருக்காங்க, ஃப்ளாட்டு. அது எங்கே இருக்குதுன்னு பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. அங்கேருந்து வரோம். நெக்ஸ்ட் டியூட்டி எனக்கு விழுது. அந்த நெக்ஸ்ட் டியூட்டி விழும்போது திருப்பி அந்த பாப்அப் மெசேஜ் வருது எனக்கு என்னோட ஃபோனில் டிஸ்பிளேல. என்னன்னா, டைம் கஸ்டமர் ப்ளீஸ் ஆன் யுவர் ஏசி. எனக்கு புரியல. என் வண்டி, என் டீசல், என் பெட்ரோலு, என் சிஎன்ஜி ஏதோ ஒன்று என்னோடது, என் கஸ்டமர், அவங்க எனக்கு காசு கொடுக்க போகிறாங்க. யாருக்கு என்ன போடணுன்றதை நான் தான் முடிவு பண்ணணும். நீ அவங்களுக்கு வந்து ஏசி போடாத, இவங்களுக்கு ஏசி போடணும்னு சொல்கிறதுக்கெலாம் இந்த மாதிரியான தரத்தர்களுக்கு வந்து உரிமை இல்லைல்ல. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே தான் இருக்கும். நீ என்னடா சொல்கிறது, நான் என்ன தெரியுமா பண்ணேன், ஏசி தான் அவங்களுக்கு. நான் நார்மலாக அதுக்கு முன்னாடி எடுத்த 2 டியூட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் இப்படி இருக்கிறதுனால ஏசி இல்லாமல் போனேன். ஆனால் அவங்களுக்கு நான் ஏசி போட்டு தான் போனேன். ஏற்றேன், கமிஷன் வாங்குறவன் அங்கே உட்காந்துக்கிட்டு நம்ம ஓட்டுற நமக்கு, நம்ம மக்களுக்கு இவங்களுக்கு ஏசி போடு, இவங்களுக்கு ஏசி போடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அவன் எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? நம்பி நண்பா அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த கேட்டகரி அவங்க நீங்களாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பாப்பா பானாலும் சரி, அவன் கட்டளையிட்டாலும் சரி கேட்காதீங்க. நம்ம மக்களுக்கு நம்ம தான் ஹெல்ப் பண்ணோம். அவன் யாரும் கிடையாது. அவன் வந்து நம்மளை தீர்மானிக்கிறது, இவருக்கு ஏசி கொடு, இவருக்கு ஏசி கொடுக்காதுன்ட்டு. மைலேஜுக்காக நம்ம என்ன பண்ணலாம், ஆனால் அவன் சொல்லி நம்ம செய்யணுன்ற அவசியம் கிடையாது இல்லையா. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.